நிலையில் அவள் கர்ப்பவதியானாள். அவளுக்கு மலையேற மிகவும் சிரமமாக இருந்தது. இந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் அவள் மலையேற தவறவில்லை. ஏற்கனவே காவிரி கரையில் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து தாயும் ஆனவன் என பெயர் பெற்ற சிவபெருமான் தன் பக்தியான காந்திமதியின் மீது இரக்கம் கொண்டார். ஒரு நாள் காந்திமதியால் நடக்க முடியவில்லை. வயிற்று பாரத்தையும் சுமந்து கொண்டு மலையில் எப்படி ஏறுவது என தவித்தாள். அவள் மீது இரக்கம் கொண்ட சிவன் தானே அங்கு தோன்றினார். மகளே காந்திமதி, கலங்காதே. நீ உனக்கு பிரசவம் ஆகும் வரை நீ மலைக்கு வந்து என்னை தரிசிக்க வேண்டாம். இங்கேயே உனக்காக நான் லிங்க வடிவில் அமர்வேன். நீ இவ்விடத்திலேயே என்னை வணங்கி திரும்பலாம். தானாக உன்முன் தோன்றிய எனக்கு தான் தோன்றீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்படும். என் மனைவி பார்வதி தேவி உன் போன்ற பெண்களுக்கு தாயாயிருந்து பிரசவம் பார்ப்பாள், குங்குமம் காப்பாள். அவளுக்கு குங்குமவல்லி என்ற திருநாமம் ஏற்படும் என்றார். காந்திமதியும் மகிழ்ச்சியடைந்து பிரசவ காலம் வரை அங்கு வந்து இறைவனை தரிசித்து அழகிய குழந்தையை பெற்றாள்.